ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் பிட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பேட்ஸோட காலில் போடுற ரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக அவங்க அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அடுத்த வீடியோ வந்து ரிங் போடுறதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு. அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கட் ரிங் இருக்குது, க்ளோஸ் ரிங் இருக்குது. கட் ரிங் பார்த்திங்கன்னா வந்து அது வீடியோவை பார்க்க வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அந்த ரிங்கை பார்த்ததுமே தெரிஞ்சுட்டு அதில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்லேயும் வந்து பேடோட லெக்கை உள்ளே விட்டுறணும். விட்டுட்டு வந்து கட்டிங் பிளேயர் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதுக்குன்னே தனியாக வந்து கிடைக்கும், பேட்ஸ் அக்சசரிஸில் கிடைக்கும். அந்த ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணுற அந்த பிளேயர் கிடைக்கும். அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது க்ளோஸ் ஆகிடும். இல்லை நீங்கள் கட்டிங் பிளேயர் இல்லைன்னா வேறு ஏதாவது வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, இந்த ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிங்கன்னா இது அலுமினியம் ரிங்கெல்லான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்பீடாக ப்ரெஸ் ஆகி அதுக்கு காலில் உள்ளாடி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப பார்த்து மெதுவாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி அந்த கேப் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி பாருங்கள். இப்படி லைட்டாக கேப் இருந்துன்னு வச்சுக்கோங்க. கேப் இருந்துன்னா அது வந்து நம்ம கேஜில் விடும்போது அந்த மெஸ்ஸு அந்த கம்பியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளாடி இந்த ரிங் வந்து உள்ளே போய் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ அதை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விட முடியுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் ரிங் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். க்ளோஸ் ரிங் எப்படி போடுறதுன்னு அந்த வீடியோவில் காட்டியிருக்கு. அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா சில நேரம் வந்து உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேட்ஸ்க்கு காலில் ரிங் போடும்போது அதுக்கு வந்து 4 விரல் இருக்கும் அந்த காலில். அதில் வந்து ஒரு விரல் வந்து பேக்கில் இருக்கும், மீதி 3 விரல் வந்து ஃப்ரண்டில் பார்த்துருக்கோம். அந்த ஃப்ரண்டில் பார்த்துருக்க 3 விரலையும் சேர்த்து பிடிச்சிட்டு அப்படியே ரிங் போடணும். அது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அப்படின்னு. பார்த்திங்கன்னா அந்த 3 விரல் அப்படி ஃப்ரண்டில் எடுத்துக்கணும், அந்த ஒரு விரல் பேக்கில் வச்சுக்கணும். அப்படி மெதுவாக அப்படி போடணும். அதில் அந்த லெட்ரு வந்து நம்ம போடும்போது நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் அந்த பர்ஸில் உட்கார்ந்துருக்கும்போது நமக்கு அந்த ரிங்கோட ஐடி நம்பர் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி உள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த ரிங்கை இன்னும் பேக்கில் ஃபுல்லாக நீக்கி விடணும். நீக்கி விடும்போது அந்த பேக்கில் ஒரு கால் நம்ம வச்சுருந்தோம் இல்லை விரல், அந்த விரல் வந்து அப்படி இந்த மாதிரி எடுத்து விடணும். இது இப்போ கொஞ்சம் சின்ன பேடானாலே இப்போ நம்ம கையால் எடுக்க முடிஞ்சு, கொஞ்சம் கூட பெருசாச்சுன்னா இது வந்து வேறு மெத்தேடில் தான் எடுக்கணும். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டு காமிக்கிறேன் அது எப்படி அப்படின்னு. இந்த மாதிரி போடக்கூடாது, அது திருப்பி இந்த டைரெக்ஷனில் போடணும். இந்த மாதிரி அதை போட்டதுக்கப்புறம் அந்த ஒரு விரல் அங்கே வெளியே உள்ளாடி இருக்கும். அந்த ஈக்கிள் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சின்ன குச்சி, பெண்ணோட டிப்பு அந்த மாதிரி வச்சு நம்ம உள்ளே விட்டுட்டு இப்படி இழுத்திங்கன்னா வெளியே வந்துடும். அவ்வளோ. இப்போ இந்த ரிங்கை போட்டிங்கன்னா அது என்ன ஆகுன்னா, ஒரு 2-3 நாளைக்கு அந்த பேர்டு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருக்கும். அது எப்பவும் அதை கடிச்சிருக்கும். அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இப்போ நம்ம வந்து சிக்ஸுக்கு போட்டதுனாலே ஒரு ப்ரீடிங் பாக்ஸுக்கு உள்ளாடியே இருந்து கடிக்கும், நமக்கு தெரியாது. கொஞ்சம் பெரிய பேர்டுக்கு போட்டேன்னா அது வெளியே பர்ஸில் எல்லாம் உட்காந்து எப்போ அதுவே தான் கடிக்கும். அதுதான் அதோட வேலையாகவே இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. அது ஒரு 2-3 நாளையில் அது அப்படி சரியாயிடும். அப்புறம் நேற்றுக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து க்ளோஸ் ரிங்கை பற்றி சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஒரு மெசேஜ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த க்ளோஸ் ரிங் பார்த்திங்கன்னா நம்ம இம்போர்ட்டட் பேர்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, இம்போர்ட்டட் பேர்டுனா கொஞ்சம் காஸ்ட்லியான பேர்டு அந்த மாதிரி ஏதாவது பேர்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதில் இந்த ரிங் இல்லாமல், க்ளோஸ் ரிங் இல்லாமல் இருந்ததுன்னா அது லீகல் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லீகலாக கடத்திட்டு வந்தது மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து அது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் இந்த க்ளோஸ் ரிங் பேர்டாக இருந்துச்சுன்னா அது வந்து எங்கே ப்ரீட் ஆகிடுச்சு அதோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் ப்ரீட் ஆகிருந்ததுன்னா நம்ம ரிங் போட்டிருந்தீங்கன்னா இது வந்து ஏதாவது லீகல் ப்ராப்ளம் வரும்போது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது எங்களோட பேர்டு தான், எங்கள் வீட்டில் தான் ப்ரீட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இந்த க்ளோஸ் ரிங் வந்து யூஸ் ஆகும். இதுவும் வந்து க்ளோஸ் ரிங்குக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இப்போது எண்டுக்கு வரப்போகுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.